நம்முடைய மனதை அடக்குதல் என்று சொல்லும்போது அதை நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு காரியம். நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணது எப்படி? மனதை கண்ட்ரோல் பண்ணது, நான் கோபப்பட மாட்டேன். நம்ம பிசாசானவன் அல்லது எதிரியானவன் என்ன பண்ணுவான்? நமக்கு கோபத்தை தூண்டுவான். யாரோ ஒருத்தர் ஏதாவது பேசுறாங்களோ அப்படியே கோபம் கொப்புளிச்சுன்னு வந்துடும். அந்த கோபம் கொப்புளிச்சுன்னு வருதுதான், அதை அடக்கிறது தான் நம்முடைய மனதை அடக்குகிற காரியம். எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி அதை அப்படியே அடக்கணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிறதான ஒரு காரணம். இரண்டாவது, ஆசைகளை அடக்கணும். நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருந்தாலும் கூட அந்த ஆசைகளை அடக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா பேராசை கூடாது. ஆசை ஒண்ணு, பேராசை. அதுக்கப்புறம் உள் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்ம உள் உணர்வு இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உள் உணர்வு நமக்கு சொல்லும் போது நம்ம அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம இதை செய்யாம இருக்கணும், இதை மேற்கொள்ளுது. அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? அவர் நமக்கு சொல்லிட்டே இருப்பார். ஆவியானவர் எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் நமக்கு ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். இதை பண்ணாத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். சொல்லிட்டு இருக்கும் போது ஆவியானவருக்கு நாம கீழ்ப்படிவோமானால் நம்முடைய மனதை நம்மளால அடங்க முடியும். ஆறாவது ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மன உறுதி. என்ன ஆனாலும் சரி, நான் தோத்து போக மாட்டேன், அதை நான் ஜெயிப்பேன், பிசாசுடைய தந்திரம்லாம் எனக்கு தெரியும், அதை நான் மேற்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி நமக்கு இருக்கணும். கடைசியாக ஒரு காரியம் சொல்லுவோம்னா, வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு துடிப்பு நமக்குள்ள இருக்கணும். நான்